உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தா பொதுவா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டாக்டரை போய் பார்ப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சுமார் ஒரு 1.5 மணி நேரம் பேசுவீங்க. இதாச்சு, அதாச்சு, அதாச்சுன்னு பேசுவீங்க. அதுக்கப்புறம் அவரு பிபிசி டெஸ்ட், சுகர் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐன்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. அப்புறம் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு ஒரு 20,000, 50,000, 30,000 செலவாகும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நோய் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டோம்னா, உலகில் உள்ள ஆங்கில மருத்துவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. இதை வாழ்நாள் முழுவதும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். நான் மருந்து கொடுக்குறேன், மாத்திரை கொடுக்குறேன், இல்ல ஆபரேஷன் செய்யறேன்னு உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு குணப்படுத்த முடியாதுன்னு மருந்து கொடுக்குறாங்க. நீங்களும் சுகர், பிபிக்கு, ஆஸ்துமாக்கு எல்லாரும் மருந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா புரிஞ்சுக்கங்க, எனது செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற இந்த சிகிச்சையில நான் உங்களுக்கு முதல்ல உங்க நோய் என்னன்னு கேட்கவே மாட்டேன், தேவையில்லை. ரெண்டாவது, நாடி பிடிக்க மாட்டேன், பிளட் டெஸ்ட் இல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல, எதுவுமே இல்லைங்க. அதை விட முக்கியமான விஷயம், எந்த நோயும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர் இச்சை குணப்படுத்த முடியும் என்று சொல்வேன். சொல்ல உடனே நீங்க கேட்பீங்க, அப்ப என்ன மாத்திரை கொடுப்பீங்க, மருந்து கொடுப்பீங்கன்னு. மீண்டும் சொல்லுகிறேன், மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டேன். என்னதாங்க பண்ணுவீங்க? மருந்து கொடுக்க மாட்டீங்க, மாத்திரை கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நாள் தொடர்ந்து பேசுவேன், உட்கார்ந்து கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நமது உடம்புக்கு நோய் வந்தா மருந்து மாத்திரை இல்லாம எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நோய்களை குணப்படுத்த முடியாது என்பதற்கு ஏன் படிக்க வேண்டும்? டாக்டர்னு பேரு. சுகரை குணப்படுத்த முடியாதாமா, பிபியை குணப்படுத்த முடியாதாமா, ஆஸ்மா குணப்படுத்த முடியாதாமா, கேன்சர் குணப்படுத்த முடியாதாமா, எய்ட்ஸ் குணப்படுத்த முடியாதாமா, அப்புறம் எதுக்காக நீங்கள் டாக்டருக்கு படித்தீர்கள்? நீங்க என்னங்க அநியாயமா இருக்குது? டாக்டருக்கு படிச்ச ஒருத்தருக்கு எந்த நோய் குணப்படுத்த தெரியல, முடியலன்னா ஏங்க படிக்கணும்? யோசிச்சு பாருங்க. எல்லாமே குணப்படுத்த முடியுங்க. முடியும் என்ற நோயை குணப்படுத்த முடியாது என்று படித்துவிட்டு மருந்து மாத்திரை கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்வதற்குத்தான் இவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். நம்ம உடம்புக்குங்க தன்னை தானே குணப்படுத்தும் சக்தி இருக்குங்க. நம்ம உடம்புல எந்த நோய் வந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்த முடியுங்க. இப்படி நான் சொல்றேன். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னது, மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்த முடியுமான்னு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன ஆச்சரியம்? எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமா இருக்குது? மருந்து கொடுத்தா ஒரு நோய் குணமாயிரும் சொல்றாங்கல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி? எனக்கு ஆச்சரியம். மாத்திரை சாப்பிட்டா நோய் குணமாயிருமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மருந்து இல்லாம நோய் குணமாகும் அப்படிங்கறதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது, மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம எல்லா நோயும் குணமாகுமா? ஆகும். நிரூபிக்கிட்டா? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம உடம்புக்கு எல்லா வியாதியும் குணப்படுத்த தெரியுங்க. இப்போ நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க? இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி சாப்பிடுறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க, மூச்சு காத்து இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கரு உருவாகி ஒரு குழந்தை உருவாகி ஒரு அம்மா குழந்தை பெத்துக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு அம்மா குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம் எல்லாமே இருக்கா இல்லையா? நீங்களே யோசிங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கா இல்லையா? அப்போ அதை டிசைன் பண்ணி கொடுத்தது யார்? படித்த அறிவா, நமது உடம்பில் உள்ள அறிவா? தாங்க கேள்வி. இங்க பாருங்க, நமக்கு 2 அறிவு இருக்கு. படித்த அறிவு, உடம்பில் இருக்கும் இறைவன் கொடுத்த அறிவு. படிச்ச அறிவுன்னு என்ன? காலேஜ், ஸ்கூலு, விக்கிபீடியா, கூகுள், யூடியூப், பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தவங்க பேசுறதை கேட்கறது, இது போன்ற அனுபவங்கள் மூலியமாக, படிப்பின் மூலியமா கற்றுக்கொண்டது கலெக்டட் நாலேஜ். உடம்பில் இருக்கும் அறிவுக்கு பெயர் இறைவன் கொடுத்த உடல் அறிவு. இப்ப சொல்லுங்க, மீண்டும் அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், எலும்பு, நரம்பு, சதை எல்லாம் இருக்குது. இதை டிசைன் பண்ணி கொடுத்தது படிச்ச அறிவா, உடம்பில் இருக்கும் அறிவான்னு கேட்டா உடம்பில் இருக்கும் அறிவு தானே. இது ஒண்ணு போதுங்க. இது புரிஞ்சா எல்லாமே புரிஞ்சிருமே.
அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அம்மாவின் உடம்பால் இருதயத்தை, கிட்னியை, கண்ணை புதிதாக செய்து வெளியே அனுப்ப முடியும் என்பது உண்மை என்றால், இந்த அம்மாவின் உடலில் உள்ள உறுப்புகளை ஏன் அதே போல் சரி செய்ய முடியாது? கேள்வி. ஏன் முடியாது? யோசிங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நிறைய படிச்ச அம்மாவுக்கு 4 கண்ணுல குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஒரு அம்மா பள்ளிக்கூடமே போகல, ஏபிசிடி தெரியாது, ஆனா அவனா தெரியாது, அந்த அம்மாக்கு என்ன ஒரு கண்ணாவோட குழந்தை பெற்றிருக்காங்களா? நீங்க என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்களா? படிச்சதுக்கும் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. பள்ளிக்கூடம் போகாத ஏபிசிடி தெரியாத ஒரு அம்மாவும் கண்ணுக்காது மூக்கோட ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. பிஹெச்டி வாங்கின, எம்பிபிஎஸ் படிச்ச, பிஹெச்டி வாங்கின, இல்ல சைக்காலஜி படிச்ச, படிக்காத, கெமிஸ்ட்ரி படிச்ச ஒரு அம்மாவும் அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறாங்களா இல்லையா? இதுல இருந்து என்ன புரியுது? நல்லா யோசிங்க. படிச்ச அறிவு வேற, உடம்புல இருக்க அறிவு வேற. அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒண்ணு உங்க வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்லல. அவரவர் உடம்பில் இருக்கும் உடல் அறிவு என்ற இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தினால் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதாங்க நம்ம சப்ஜெக்ட். எனக்கு ஒரு வியாதி வந்தா நான் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் நானே குணப்படுத்திக் கொள்வேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் எனக்கு 5 நாள் நேரடி வகுப்பு அல்லது 21 நாள் ஆன்லைன் வகுப்பு தேவைப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்களே யோசிங்க. ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தை. அப்ப என்னங்க அர்த்தம்? 5 இருதயம் இந்த அம்மா புதுசா செஞ்சு கொடுத்துருக்காங்க. 10 கண்ணு, 10 கிட்னி. என்ன ஆச்சரியம்! அப்போ 10 புது இருதயத்தையே, 10 புது கிட்னியையே உருவாக்கி கொடுத்த அந்த அம்மாவோட கிட்னில நோய் வந்தால் ஏன் மருத்துவரை பார்க்கிறீர்கள்? ஏன் மருந்து சாப்பிட வேண்டும்? அதை எப்படி குணப்படுத்த முடியாது நீங்கள் சொல்கிறீர்கள்? அதை நான் ஏன் நம்ப வேண்டும்? நான் ஒன்னும் பெருசால கேட்கிறீங்க. நான் லாஜிக்கா தான் கேட்கிறேன். நான் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம். நிறைய படிச்சாதான் அப்புறம் ஒருவேளை நான் பேசுறது புரியாதே தவிர, ஒண்ணும் படிக்காம சாதாரணமா கேட்டா எல்லாம் புரியும். இவ்வளவுதான் கொஸ்டின். ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப 5 இருதயத்தை சொந்தமாக உருவாக்குவதற்கு இந்த உடம்பில் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது அதே அறிவை பயன்படுத்தி அவர்கள் இருதயத்தை ஏன் தூய்மைப்படுத்த முடியாது? நோய்களை ஏன் குணப்படுத்த முடியாது? மூட்டை ஏன் சரி செய்ய முடியாது? கிட்னிகளை ஏன் கரைக்க முடியாது? கேன்சரை ஏன் குணப்படுத்த முடியாது? எனவே நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு உடனே அப்ப அம்மாவுக்கு மட்டும்தானா, அப்பாக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. உதாரணத்துக்காக சொல்றேன். மனித உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி உடையது. அவ்வளவுதாங்க. நான் என்ன சொல்றேன், நமது உடம்பு எந்த வியாதி வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தும் அப்படிங்கிறேன். உடனே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சரி தம்பி, நீ சொல்றது கரெக்ட்னு வச்சுக்குவேன். நம்ம உடம்புக்கு எந்த வியாதி வந்தாலும் குணப்படுத்த முடியும்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் எனக்கே மூட்டு வலி, எனக்கே கண்ணில் போற வந்துச்சு, நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. நியாயம்தான். அதுக்கு நான் பதில் சொல்றேன். நல்லா கேளுங்க. யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருக்கிறதோ உங்கள் உடலுக்கு எந்த வியாதியும் வராது. வந்தால் தன்னை தானே சரி செய்து விடும். யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இல்லையோ உங்கள் உடலுக்கு அனைத்து வியாதிகளும் வரும். எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஜென்மத்தில் முழுவதுமாக குணப்படுத்த முடியவே முடியாது. உடனே அடுத்த கேள்வி, என் தம்பி இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சுங்களா? இந்த 5 விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. இந்த 5 விஷயம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொன்னா சொல்ற தேவையில்லைங்க. அதாவது நம்ம உடம்புல ஒரு உறுப்புல நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கே தெரியுங்க. ஆனா அதை குணப்படுத்துறதுக்கு சில பொருட்கள் வேணுமா இல்லையா? புரியுற மாதிரி சொல்றேங்க. உங்க வீட்டுல கோதுமை மாவு கெட்டு போச்சு. கெட்டு போன கோதுமை மாவுல ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டீங்க. இப்ப சப்பாத்தி கெட்டு போயிருக்குமா இல்லையா? யாரும் சாப்பிட முடியாதா இல்லையா? இதே தத்துவத்தை உடம்புல அப்ளை பண்ணுங்க. அதாவது ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், பாஸ்பரஸ் நிறைய தாது பொருட்கள் இருக்கு இல்லையா? பழகி வரீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணுல ஒரு புறை வந்துருச்சு. இந்த புறையை சரி பண்றதுக்கு ஒருவேளை மெக்னீசியம் அப்படிங்கிற பொருள் தேவைப்படலாம். உடனே பேப்பர் எழுதி வச்சுக்காதீங்க. கண்ணில் புறை சரி செய்ய மெக்னீசியம் தேவைன்னு எழுதி வச்சுக்கிட்டு இது சயின்டிபிக்கா தப்பு, இளவரசர் பாஸ்கர் வந்து தப்பா பேசுறான்னு சொல்லாதீங்க. நான் சும்மா அங்க புரியுதுக்காக சொல்றேங்க. உங்க கண்ணுல ஒரு புறை வந்துருச்சு, அதை சரி பண்றதுக்கு மெக்னீசியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்
உங்க ரத்தத்துல மெக்னீசியம் கெட்டு போய் கிடக்கு. இந்த கோதுமை மாவு கெட்டு போனா சப்பாத்தி கெட்டு போகணும்னு ஒரு கான்செப்ட் சொன்னாலே அதே கான்செப்ட்ல உங்க ரத்தத்துல மெக்னீசியம் கெட்டு போய் கிடக்கு. உடம்புக்கு அறிவு இருக்குது, அந்த குறையை சரி பண்றது. உங்க உடம்பு என்ன பண்ணுது, கெட்டு போன மெக்னீசியத்தை எடுத்துட்டு போய் கண்ணுடைய குறையை சரி பண்ண ட்ரை பண்ணுது. என்னோட குறை சரியில்லை, சரியாகல. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்தும் அறிவு இருக்கிறது. அப்படி குணப்படுத்துவதற்காக முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தேவையான தாது உப்புக்கள், யாருக்காவது தாது உப்புக்கள் அப்படிங்கிறது புரியலன்னா தமிழ்ல சொல்றேன், மினரல் விட்டமின்ஸ். சில பேருக்கு தாது உப்புன்னா புரியாதுங்க. ஆமாங்க, அதனால அடிக்கடி நான் புரியாதவர்களுக்கு தமிழ்லையும் சொல்றேன். மினரல் விட்டமின் ரத்தத்தில் உள்ள எத்தனையோ மினரல் விட்டமின் இருக்கு. அதுல ஒண்ணு கெட்டு போனாலோ உடம்புல பல்வேறு வியாதிகளை அந்த உடம்பு குணப்படுத்த முடியாதுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? கோதுமை மாவு கெட்டு போனா சப்பாத்தி ஒழுங்கா வராது. இதே கான்செப்ட் உடம்புல அப்ளை பண்ணீங்கன்னா, ரத்தத்தில் ஒரு தாது பொருள் கெட்டு போகும் பொழுது அந்த தாது பொருளால் குணப்படுத்த வேண்டிய 100 நோய்களை உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. அங்க கான்செப்ட். இப்போ உங்க வீட்டு சமையல் ரூம்ல நிறைய பொருள் இருக்கு. அதுல சர்க்கரை கெட்டு போச்சு. அப்ப சாம்பார் கெட்டு போகுமா? ஏன்னா சாம்பாருக்கு சர்க்கரையே தேவையில்லை. ஆனா பாயசம் கெட்டு போகுமா? புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட். சமையல் ரூம்ல ஒரு 100 பொருள் இருக்கு. நம்ம ஒரு 100 விதமான சமையல் பண்றோம். சமையல் ரூம்ல இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போனா அந்த பொருளை எந்த உணவில் பயன்படுத்துறோமோ அந்த பொருள் கெட்டு போகுமா? அந்த உணவை சரியா தயாரிக்க முடியாதா? இதே லாஜிக்க, இதே கான்செப்ட உடம்புல அப்ளை பண்ணுங்க. நமது உடம்பில் கண்ணுல, கிட்னில, மூட்டுல, நமது உடம்புல ஏதாவது ஒரு உட்புற நோய் வந்தா அந்த நோயை உடலால் தன்னைத்தானே குணப்படுத்த தெரியும். அந்த முயற்சி செய்யும் பொழுது இந்த சமையல் ரூம் இருக்கிற பொருள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள். ரத்தம் தான் கிச்சன், சரிங்களா? ரத்தம் தான் கிச்சன், சமையல் ரூம். ரத்தத்தில் உள்ள தாது பொருள் தான் சமையல் ரூம் இருக்கிற டப்பாக்கள். அந்த டப்பாவில ஒரு பொருள் கெட்டு போகும் பொழுது அந்த கெட்டு போன பொருளை எந்தெந்த சமையலுக்கு பயன்படுத்துறோமோ அந்த சமையல் கெட்டு போகும். இதே மாதிரி நமது உடம்பில் ஒரு உறுப்பில் ஒரு நோய் வந்து விட்டால் அதை உடல் தன்னைத்தானே குணப்படுத்த சரி செய்ய முயற்சி செய்யும். அப்பொழுது என்ன பொருள் வேணுங்கிறத பிளட்ல போய் எடுக்கும். அந்த பொருள் கெட்டு போயிருந்தா அந்த உறுப்பில் நோய்களை குணப்படுத்த முடியாது. 5 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? அஞ்சு விஷயம் ஒழுங்கா இருந்தா நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும்னு. அதுல முதல் விஷயம், ரத்தத்தில் ஒரு தாது பொருள் கெட்டு போனால் உடலால் 100 வியாதிகளை குணப்படுத்த முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போறதுதான் உடம்புல நோய்கள் வருவதற்கே காரணம். புரிஞ்சுக்கங்க. செவி வழி தொடு சிகிச்சையில என்ன கான்செப்ட்னா, நோய்க்கான காரணமும் ஒண்ணு, அதுக்கான சிகிச்சையும் ஒண்ணு. ஒரு நோய் ஏன் வருதுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு குணப்படுத்தவே முடியும். ஒரே கேள்வி, சுகரை குணப்படுத்துறது எப்படி? நான் உடனே ஒரு மருந்து தந்துடணும், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து 10,000 பணம் போடுங்கன்னா போடுறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. 1 லட்சம் கட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா ஏன் வந்துச்சுங்க கேட்கறதே இல்லைங்க. இப்படியே பழகிருச்சு. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அந்த பொருளை எந்த உறுப்புகள் பயன்படுத்துதோ அந்த உறுப்புக்கு வியாதி வருகிறது. வியாதிக்கான காரணம் என்ன? ரத்தத்துல ஒரு தாது பொருள் கெட்டு போறது. அப்ப வியாதி குணப்படுத்துறது எப்படி? அந்த பொருளை சரி செய்வது மூலியமாக உடம்பில் 100 வியாதிகளை குணப்படுத்தலாம். இதாங்க தத்துவம். அதனால முதல் தத்துவம் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா உடலுக்கு வியாதிகள் வருகிறது. அந்த ரத்தத்தில் கெட்டு போன பொருளை எப்படி சரி பண்றதுன்னு நான் 12 மணி முதல் 1:30 மணி வரை இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் தத்துவம். 2வது தத்துவம் என்னன்னா, உங்க வீட்டு சமையல் ரூம்ல உப்பு டப்பா இல்லைங்க, உப்பே இல்லைங்க, தீர்ந்து போச்சு. அழகா சமையல் பண்றீங்க, எடுத்து வைக்கிறீங்க, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இல்லைங்கிறாங்க. என்ன உப்பு போடலீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னதான் சமையல் தெரிஞ்சிருந்தாலும், ஒரு 3 மணி நேரம் சமையல் ரூம்ல மாங்குன்னு வேலை செஞ்சிருந்தாலும் அந்த சமையலை யாருமே சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், உப்பு இல்ல. முதல்ல என்ன சொன்ன, ஒரு பொருள் கெட்டு போனா நோயின்னு சொன்ன. 2வது தத்துவம் என்னன்னா, ஒரு பொருள் இல்லாமல் போனால் வியாதி.
ஆமாங்க. உங்க சமையல் ரூம்ல ஏதாவது ஒரு பொருள் இல்லை. அப்போ அந்த பொருள் எந்த உணவுக்கு எந்த சமையலுக்கு பயன்படுகிறதோ அந்த சமையல் செய்ய முடியாதா? இல்ல செஞ்சாலும் அது பினிஷிங் வராதா? அரைக்குறையா தானே சமைப்பீங்க. இதே கான்செப்ட்ங்க. அவ்வளவுதாங்க. இந்த சமையல் ரூம் டப்பாவோட கான்செப்ட மட்டும் உடம்புல அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாம் புரிஞ்சுடுங்க. அப்போ ஒருத்தருக்கு கிட்னில கல் வந்துருச்சு. அந்த கல்லை கரைக்கிறதுக்கு ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மருந்து தேவைப்படுது. உங்க ரத்தத்துல ஜிங்க் இல்ல. உடம்பு என்ன பண்ணுது? கிட்னில கல் இருக்குது, கரைக்கணும், ஜிங்க காணோம், சும்மா தான் இருக்கும். உடனே எழுதி வச்சுக்காதீங்க. கிட்னி கல்லு கரைப்பதற்கு ஜிங்க் வேண்டும் என்று இளர் பாஸ்கர் தப்பாக பேசுகிறார். ஏங்க நான் உதாரணம் சொல்றேங்க, புரியிருக்காங்க. எனக்கு கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் 4 தாது உப்பு தான் தெரியும். இதை வச்சுதான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். அதுக்காக 4 மட்டும் தெரியும் இல்ல, புரியிருக்காக 4 வார்த்தை பயன்படுத்துறேன். இந்த இடத்துல கண்ணு போற, மெக்னீசியம், கிட்னி கல்லு, ஜிங்க் அதெல்லாம் மறந்துடுங்க. சும்மா அதெல்லாம் சொல்றதுன்னா கான்செப்ட் என்னன்னா, ஒரு உறுப்பில் ஒரு நோய் வந்தா அதை சரி செய்ய உடம்புக்கு தெரியும். அந்த தாது பொருள் கெட்டு போனால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. அந்த தாது பொருள் இல்லாமல் போனால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. இதாங்க கான்செப்ட். இன்னைக்கு 12 முதல் 1:30 மணி வரை ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா ₹1 செலவு இல்லாம, ஃபுட் சப்ளிமெண்ட் இல்லாம, இந்த கெமிக்கலும் இல்லாம, மருந்தே வாங்காம, மெடிக்கல் ஷாப்க்கே போகாம, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல, குடிக்கிற தண்ணியில, இழுக்கிற மூச்சு காத்துல இருக்கிற சத்து பொருளை எப்படி பிளட்ட கலக்கிறது அப்படிங்கிறதா கிளாஸ். முதல் பாயிண்ட் என்ன? ரத்தத்தில் தாது பொருட்கள் கெட்டு போகும் பொழுது நோய் வருகிறது, சரி செய்தால் நோய் குணமாகும். இதுக்கு எதுக்கு வைத்தியம்? இதுக்கு எதுக்கு மாத்திரை? இரண்டாவது, ரத்தத்தில் ஒரு தாது பொருள் தீந்து போனால் வியாதி வருகிறது, அதை கொண்டு வைத்து விட்டால் உடல் தன்னைத்தானே 100 நோய்களை குணப்படுத்திவிடும். இதுக்கு எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்? 3, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஒரு மனிதனுடைய ஹைட், வெயிட், வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குது. 5 லிட்டர், 4 லிட்டர், 3 லிட்டர்னு அது ஒழுங்கா இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள். நமது உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு கரெக்டா இருந்தாதான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். எப்பொழுது ரத்தத்தின் அளவு குறைகிறதோ அதுக்கு என்னங்க பேரு? அனிமிக். ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்றாங்களா? 3 ஒண்ணுதாங்க. ரத்தத்தின் அளவு குறையும் பொழுது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. இன்று 1:30 1:30 மணிக்குள்ள ஹீமோகுளோபின் கம்மியானா, ரத்த சோகை வந்தா, அனிமிக் ஆனா, ஒரு மாத்திரை சாப்பிடாம, அயன் டேப்லெட் சாப்பிடாம, ஒண்ணும் சாப்பிடாம எளிமையான முறையில் எப்படி மீண்டும் ரத்தத்தின் அளவை ஒழுங்கு செய்வது, ரத்தத்தை புதுசா ஊற வைக்கிறது எப்படிங்கிறத 1:30 மணிக்குள்ள பார்க்க போறோம். இது 3வது கான்செப்ட். 4வது கான்செப்ட், மனம் கெட்டு போனா உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. ஆமாங்க, மனசுக்கு உடம்புக்கு எவ்வளவு நோய்க்கு மனசுக்கு உடம்புக்கு நோய்க்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? ஒண்ணு சொல்லட்டுங்களா? மனசை சரி பண்ணாம ஒரு வியாதி குணப்படுத்த முடியாது. மனசை பத்தி தெரியாத ஒரு வைத்தியரால இந்த உலகத்துல வியாதி குணப்படுத்த முடியாது. பேஷண்டாலே குணப்படுத்த முடியாது. யாருக்காவது புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, நாங்க சாப்பாடு தராங்க, சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, கேக்குறாங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. நீங்க சொல்றீங்க, வாவ் ஃபேண்டாஸ்டிக், செமையா இருந்துச்சு, இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்லைங்க, அருமைன்னு உட்கார்ந்து இருக்கீங்க சோபால. அப்போ நான் வரேங்க, நான் வந்துட்டு பொய் சொல்றேன். என்ன சொல்றேன்? பொய் சொல்றேன். ஏங்க இந்த சாப்பாட்டை யாருமே சாப்பிட்டாங்க அப்படிங்கிற, நீங்க நான் தாங்க சாப்பிட்டேங்கிறீங்க. ஐயோ, அந்த சாப்பாட்டுல 2 எலி உளுந்து செத்து போய் கிடந்துச்சுங்கன்னு. புரிந்து கொள்ளுங்கள், நான் சும்மா பொய் சொல்றேன். என்ன தெரியுமா? சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வாந்தி வரும். ஏன் வருது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்களேன், எல்லாம் புரிஞ்சு. அதாவது உண்மையிலேயே அந்த சாப்பாட்டுல எலி விழுகல, ஒண்ணு விழுகல. நான் உங்ககிட்ட எலி விழுந்த சாப்பாட்டையா சாப்பிட்டீங்கன்னு சீரியஸா சொன்ன, இந்த வாந்தி எடுத்தது யாரு தெரியுமா? உடல் அல்ல, மனம் அல்ல. உங்க வாந்தி எடுத்தது புத்தி. நம்ம உடம்புல 3 ஐட்டம் இருக்கு: உடலு, மனசு, புத்தி. பாடி, மைண்டு, இன்டெலிஜென்ட். அதாவதுங்க,
உங்க புத்தி நான் சொன்ன உடனே இந்த புத்தி என்ன பண்ணுது, இழிவிழுந்த சாப்பாடை சாப்பிட்டா ஆபத்து அப்படி ரெக்கார்டு வச்சிருக்கு. இந்த புத்தி என்ன பண்ணுது, புத்திக்கு பயப்பட தெரியாது. புத்தி என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. யாருக்கு? மனசு கொடுக்குது. நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல எலி விழுந்து போச்சு அப்படிங்குது. இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த மனசு தான் பயப்படுறது. புத்தி எல்லாம் பயப்படாது. இது வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இங்கதான் ஐயோ அப்படின்னு என்ன பண்ணுது, மனம் பயப்பட்டு வயிற்றுக்கு இன்னும் ஐயோ வயிறு சாப்பிட்டே அவ்வளவுதான் அப்படிங்குது. இந்த வயிறு என்ன பண்ணுது, ஐயோ சொல்லி இது என்ன பண்ணுது, உடனே வாந்தி. புரிஞ்சுக்குங்க. இப்ப வாந்தி எடுத்தது யாரு? உடலா மனமா புத்தியான்னு என்ன கேட்டீங்கன்னா, வாந்தி எடுத்தது புத்தி. புத்தி எப்பொழுதுமே இன்ஃபர்மேஷனை, தகவலை மனதுக்கு கொடுக்கிறது. மனதில் ஒரு பயம், டென்ஷன், கோபம் போன்ற உணர்வுகள் உருவாகிறது. இந்த உணர்வுகள் அனைத்து செல்களுக்கும் பரவுகிறது. செல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு உடலில் ஒரு காரியம் செய்கிறது. யாரு? ஆமாங்க. அதாவது இந்த கொரோனான்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுல செத்தது யாருமே கொரோனாவில் கிடையாது. எல்லாம் பயத்துலதாங்க போயிட்டாங்க. தைரியமா இருக்கிற ஒருத்தருக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது. இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மனசுதாங்க. அதனாலதான் ஓஷோ புக் எழுதி இருக்கிறாரு, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை. புக்கு பேர் என்னங்க? மருத்துவத்தில் இருந்து மனம் அற்ற நிலை வரை. இந்த புக்க எல்லா வைத்தியர்களும் படிக்கணும். அக்குபஞ்சர் வைத்தியர்கள், ஆங்கில வைத்தியர்கள் எல்லாருமே, பேஷண்ட், பொதுமக்கள் எல்லாருமே இந்த ஒரு புக்க முழுசா படிங்கள. எங்கெங்கயோ போறீங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டு, மருந்து சாப்பிட்டு, ஆபரேஷன் பண்ணிட்டு எத்தனை வருஷம்? ஒரு புக்கு படிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். 1 மாசம் ஆகட்டும். மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை இந்த புக்கை படிச்சீங்கன்னா எல்லாம் புரிஞ்சு. இது புரிஞ்சா கேள்வியே வராதுங்க. எல்லா வியாதியும் குணப்படுத்தலாங்க. ₹1 செலவில்லைங்க. ஆக்சுவலி மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கை அதாவது இந்த இயற்கை வழிமுறைகள் கூட தேவையில்லை. மனசை மாத்தி சரி போயிட்டே இருக்கும். அந்த புத்தகம் வேணும்னா ammi.comல உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும். AAMMII.com. இல்ல அருகில் உள்ள புத்தக கடையில கிடைக்கும், இல்ல ஆன்லைன்ல கிடைக்கும். ஓஷோவோட புத்தகங்க, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைகள். இப்ப சொல்லுங்க, நான் அந்த சாப்பாட்டுல எலி விழுகல, பல்லி விழுகல, நான் பொய் சொன்னேன். பொய் சொல்லி ஏன் வாந்தி வந்துச்சு? ஒருவேளை பல்லி இருந்து வாந்தி வந்தா நான் ஒத்துக்கிறேன். ஏங்க வாந்தி வருது? அப்போ உங்க வயிற்றுக்கு வாந்தி இருக்கு சொன்னது யாருங்க? மனம். அந்த மனசுக்கு சொன்னது யாருங்க? புத்தி. இதுல இருந்து என்ன தெரியுமா புரியுது? நான் சொல்லட்டுங்களா? உலகத்துல யாருக்குமே, அதாவது 100ல 95 வியாதி உடம்புலயே இல்லை. பழக வேண்டிய 5% வியாதி மட்டும்தான் உடம்புக்கு வரும். 95% நோய்கள் மனதிலிருந்து உடம்புக்கு வருவதே. அதுக்கு மனசுதான் காரணம். ஆனா அந்த மனசுக்கு புத்தி தான் காரணம். உண்மையிலேங்க மனசுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பிராணிங்க. அது வேட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா சிரிக்கணும், வருத்தம் கொடுத்தா அவ்வளவுதான் தெரியும். இந்த புத்தி தாங்க பிரச்சனை. இதுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் மனசுக்கு போகும். மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதான் உடம்புக்கு வரும். நாம எந்த அளவுக்கு துன்பத்துல, துயரத்துல, நோய்கள்ல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு புத்தி ஒழுங்காக இல்லை என்று அர்த்தம். பல பேரு ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லா வியாதியும் வருதுங்க, நீங்க என்ன புத்தி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹலோ, நல்லவங்க வேற, புத்திசாலிங்கிறது வேற. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் இந்த ஊர்ல வாழ முடியாது, கஷ்டமெல்லாம் வாழ முடியாது. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அறிவு வேணும். மறுபடியும் சொல்றாங்க, தமாசு இல்லைங்க. எல்லாரும் கிட்ட கேட்கிற கேள்விங்க, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லை, நான் எதுவுமே தப்பு பண்ணதில்லைன்னா யாரும் சொன்னா தப்பு பண்ணதில்லைன்னு? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது தப்புதான், நைட்டு தூங்காம இருக்கிறது தப்புதான், கவலைப்பட்டு உட்காந்து தப்பு தானே. தப்புன்னா என்னன்னா, உங்க உடம்புக்கு மனசுக்கு துரோகம் செய்யற எல்லாமே தப்புதான். நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நல்லவரா கெட்டவரான்றது தெரியாது. பிரபஞ்ச தத்துவத்தை ஒழுங்காக ஃபாலோ செய்கிறீர்களா இல்லையா? இயற்கை விதிமுறைகளை ஃபாலோ செஞ்சு ஆரோக்கியமா இருக்கும், இல்லைன்னா நோய் வரும். புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ல வர்றேன்னா,
நோய் என்பது உடலில் கிடையாது, மனதில் தான் இருக்கிறது. அந்த மனதிலும் கிடையாது, புத்தியில் தான் இருக்கிறது. உங்க புத்தியில சுகர் வந்தா கெட்டதுன்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சுகரை குணப்படுத்த முடியாது. கொரோனா வந்தா அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம் யார் நினைக்கிறீங்களோ உங்களை காப்பாற்ற முடியாது. கொரோனாங்கிறது ஒரு சாதாரண கோல்ட் அண்ட் காஃப் வைரஸ். இந்த பூலோகம் உருவான காலத்துல இருந்து கொரோனா இருக்கு. 1850 சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சு இதனால எந்த ஒரு பாதிப்பு எழுதி வச்சாச்சு. இதைத்தான் போன வருஷம் வரைக்கும் ஆங்கில மருத்துவத்துல எம்பிபிஎஸ் சிலபஸ்ல இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் கொரோனாங்கிறது சாதாரண வைரஸ். இத்தனை வருஷத்துல ஒண்ணும் பண்ணல, யாரும் ஒண்ணும் ஆகல. ஆனா இப்போ டிவி மீடியா மூலியமாக அதை வேண்டும் என்றே அது வந்துச்சுன்னா முடிஞ்சோன்னு சொல்லி தப்பு தப்பான பிரச்சாரங்கள் பண்ணி எல்லாத்தோட புத்தியில ஏத்தி இந்த புத்தியில நமக்கு வந்துருச்சு. இந்த புத்தி தான் மனதை கெடுத்து, மனம் தான் உடலை கெடுத்து பல பேர் இறந்து விட்டார்கள். ஜெர்மன்ல 500 டாக்டர் ஒண்ணு சேர்ந்து நான் சொன்னேன்னா, நான் ஏதாவது சொன்னா போதுங்க, நீ என்ன படிச்சிருக்க டே, அறிவுக்கும் படிவுக்கும் என்னடா சம்பந்தம் எனக்கு புரியல. லூசு பசங்க அதவே திரும்ப கேட்கிறானுங்க. என்ன படிச்சா உனக்கு என்ன, அறிவு இருக்கு அவ்வளவுதானே. சரி, நான் பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஜெர்மனியில் ஆங்கில மருத்துவர்கள் 500 பேர் ஒன்று சேர்ந்து கொரோனா என்பது ஊடகம் மூலியமாக ஏற்படுத்தப்படும் மாயை, தவறு, WHO தப்பு பண்ணுது, இதற்கு முகக்கவசம் அணிய தேவையில்லை, கை கழுவ வேண்டாம், டிஸ்டன்ஸ் தேவையில்லை என்று ஆங்கில மருத்துவர்கள் 500 பேர் சொன்னாங்களே, அதை நீங்க கேட்டீங்களா? நாங்கெல்லாம் சொன்னா என்ன பண்றீங்க, படிச்சிட்டியான்னு கேக்குறீங்க. படிச்சவங்க சொன்னா உடனே இந்த WHO என்ன பண்றது, அந்த சங்கத்தை வந்து தூக்கிடுது, மருத்துவ தூக்கிட வேண்டியது, வேலை குழப்பம் எல்லாம் பண்ணி விட்டுறது. என்ன அநியாயமா இருக்குது. நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஹலோ, இனிமேல் இது ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உயிரோடவே வாழ முடியும். அந்த கண்டிஷன் வந்துட்டோம். இன்னும் காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குதோ அதான் மனசு செய்யும், மனசுக்குள்ள இருக்கதான் உடம்பு செய்யும். வெறும் உடம்பை மட்டும் தனியா காப்பாற்ற முடியாது, மனசை மட்டும் தனியா புத்தி வச்சுதான் காப்பாற்ற முடியும். புரிஞ்சுக்குங்க. இனிமேல் அறிவு இருக்குதா, ஞானம் இருக்குதா, அவ்வளவுதாங்க. ஏன் தெரியுமா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இந்த புத்திய ஒழுங்கு பண்றதுதான் இந்த 21 நாள் வகுப்பு, இந்த 5 நாள் வகுப்பு, இந்த 1 நாள் வகுப்பு. அது எப்படிங்க நான் பேசி 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 எப்படி நோய் குணப்படுத்துவேன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுறத கேட்க 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 உங்கள் மண்டையில் புத்தியில் உள்ள பல தவறான விஷயங்கள் எல்லாம் தெளிவாகி புத்தி வந்து முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு இந்த மண்டைக்குள்ள தெளிவான அறிவு ஞானம் இருக்கும் பொழுது இந்த புத்தி என்ன பண்ணும், மனதை நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். மனம் நிம்மதியாக, அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்தும். இதை சரி பண்றதுதான் இவ்வளவு பேச்சு. ஏன் சொல்றேன்னா, நல்லா கேளுங்க. 5 காரணம் சொன்ன இல்லையா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டு போனோம். நான் வந்து மனம் கெட்டு போனான்னு சொல்லுவேன். நீங்க இத நான் பேசி முடிச்சு நீங்க பேசுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சனால நீங்க என்ன பண்ணணும், மனம் கெட்டு போனாலும் சொல்லும் பொழுது புத்தி கெட்டு போனாலும் கெட்டு போன மனசுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன், நான் வந்து சுமார் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் மனதை எப்படி ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கிறது, பாசிட்டிவா வச்சுக்கிறதுன்னு பேச போறேன். அடுத்தது 5வது வந்து செல்களுக்கு உண்டான அறிவு கெட்டு போனால் உடல் தன்னை தானே குணப்படுத்தாது. ஏங்க, ஒவ்வொரு செல்லுக்கு அறிவு இருக்குதுங்க, இண்டிவிஜுவல் நாலேஜ். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கலரா இருக்கா, இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கா, ஏன் பாருங்க. அப்ப இங்க உருவாக்குற செல்லுக்கு இந்த கலர் தான் வேணும்னு முடிவு பண்ணுங்க. பாருங்க, நகம் வேற மாதிரி இருக்கு, எலும்பு வேற மாதிரி இருக்குதுங்க. நான் சொல்றது புரியலீங்களா? நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு படுக்கிறீங்கல்ல, டெய்லி உட்காந்துட்டு சப்பாத்தி இந்த பக்கமா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீ கொஞ்சம் சொல்ற, ஆமா நீ ஒரு 50 ml சொல்ற, நீ போ பெப்சின் நீ வா, ஜீரணம் பண்ணு, குடலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டா இருக்கிறோம். நைட்டு சாப்பிடுறோம், காலைல மலமா வருதா இருக்குங்களா, தண்ணி குடிக்கிறோம், அது நம்ம ப்ராசஸ் நடக்குதா? அப்போ நம்ம உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா?
உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனி அறிவு இருக்கிறது. இண்டிவிஜுவல் நாலேஜ். தன்னைத்தானே குணப்படுத்த முடியும். சொல்லிட்டீங்களா? நமது உடம்புக்கு குணப்படுத்த மட்டும்தான் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் குப்பையை வெளியே தள்ளுறதுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு குப்பை உள்ள தள்ளுறதுக்கு மட்டும்தான் தெரியும். உடம்பை கெடுக்கிறது மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம உடம்பு நம்மள 24 hours காப்பாத்திட்டு இருக்கு. அதை கெடுப்பது மனம். அதற்கு காரணம் புத்தி. அதற்கு காரணம் புரியாத ஒரு நிலை. ஞானமின்மையே அனைத்து நோய்களுக்காக. அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு சென்டர் ஆரம்பிச்சாரு. அதுக்கு எதிரையும் பேர் வச்சாரு அறிவு திருக்கோயில். வேதாத்ரி மகரிஷி ஐயா யோகா சென்டர்னு பேர் வைக்கிறீங்க, சிகிச்சை கொடுக்கப்படும் சொல்லிங்க. அவர் வச்ச பேர் பாருங்க, அறிவு திருக்கோயில். அறிவு இல்லையா என்கிட்டவா? அறிவு திருக்கோயில். இன்னொரு வேதாத்ரி மகரிஷியை வச்சு இன்னொரு சென்டருக்கு பேரு மனவள கலை மன்றம். அவர் அந்த வார்த்தைகள்லயே உங்களுக்கு புரிய வச்சுருவாருங்க. சோ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவருங்க மொத்தம் 5 விஷயம் சொல்லியிருக்கேன், மனப்பாடம் பண்ணி. நம்ம உடம்புக்கு ஒரு மனிதனுக்கு நோய் வர காரணம் 5ங்க. நோயை சரி பண்ற காரணம் 5ங்க. எங்கிட்ட தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. யாருக்கு எந்த நோய் வந்தாலும் இந்த 5 விஷயம் தான் காரணம். இது 5 கெட்டு போனா நோய் வரும். இந்த 5 சரி பண்ணா நோய் குணமாகும். இதுதான் தத்துவம். இது புரியாத வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டேதான் இருப்பீங்க, இதேதான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உங்க நோய் குணமே ஆகாது. ஒரு நோய்க்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, ஒட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி மாத்திரை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டேதான் இருக்கும். 5 விஷயம் என்ன? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதி, சரி செஞ்சா ஆரோக்கியம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் வியாதி, வச்சு விட்ட ஆரோக்கியம். ரத்தத்தின் அளவு குறைந்தால் வியாதி, சரி செய்தால் ஆரோக்கியம். மனம் கெட்டு போனால் வியாதி, அதற்கு காரணம் புத்தி. இந்த புத்தி மனசு ஒழுங்கு பண்ணா எல்லா வியாதியும் குணப்படுத்திடலாம். ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவு கெட்டு போனால் வியாதி, அந்த அறிவை கொடுத்து விட்டால் உடல் தன்னை தானே குணப்படுத்தும் விஷயம். மீண்டும் சொல்கிறேன், எனது 5 நாள் வகுப்பில் 21 நாள் வகுப்பில் இந்த 5 விஷயத்தை பத்தி ரொம்ப நேரம் மெதுவா சின்ன சின்ன உதாரணம் எல்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் பேசுவேன். ஆனா இன்று 1 நாள் வகுப்பு டைம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா முக்கியமான விஷயம் மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒழுங்கு செய்தால், புரிஞ்சுக்கங்க, இந்த 5 விஷயம் யாருடைய உடம்பில் ஒழுங்காக இருக்கிறதோ முதல்ல நோய் வராதுங்க. அப்படி வந்தா இந்த 5 விஷயத்த எப்படி ஒழுங்கு பண்றதுன்னு நான் கத்து கொடுத்துருந்தேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா வியாதி குணமாயிரும். மீண்டும் சொல்கிறேன், தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இது ஏன் தெரியுமா சொல்றேன்? பல பேர் எங்கிட்டீங்க கண்ணுல போய் இருக்க என்ன செய்யுது? ஒரு கேள்வி, ஒரு மெயில், நான் வந்து பதில் சொல்லுவேன். இந்த ஆடியோ பாருங்க, வீடியோ பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிரும். 4 நாள் கழிச்சு அதே இன்னொரு மெயில், மூட்டு வலிக்குது என்ன செய்யுது? மறுபடியும் இந்த 5 விஷயம் சரி பண்ணுங்க, சரியாயிரும். மறுபடியும் அடுத்த ஒரு 8 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி, கிட்னில கல்லு வந்துருச்சு என்ன பண்றதுன்னா, புரிஞ்சுக்குங்க, எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலுங்க. 10 வருஷமா ஒரே பதில் தாங்க சொல்றேன். எனக்கு என்ன வருத்தம்னா, என் கூட இருக்கிறவங்களும் தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்க ரொம்ப வருஷமா கூட ஃபாலோ பண்றவங்களும் திரும்ப திரும்ப அதே கேள்விதாங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு புரியலையா இல்லை நான் இன்னும் புரியுற அளவுக்கு பேச ஆரம்பிக்கலையான்னு டவுட்டே வருதுங்க எனக்கு. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க, தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. யாருக்காவது நம்பிக்கை இல்லையா? அது எப்படிங்க? கண்ட நோய் வந்தா கண்டாக்டர் பார்ப்போம், மூட்டுல வந்தா ஆர்வ பார்ப்போம், ஹார்ட்ல வந்தா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்ப்போம். அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க, தனித்தனி வியாதிக்கு எங்கிட்ட தனித்தனியா கேள்வி கேட்காதீங்க. இந்த 5 விஷயத்த நீங்க சரி பண்ணா எந்த வியாதி இருந்தாலும் குணமாகும். யாருக்காவது சந்தேகம் இருந்தா நிரூபிக்கிறேன். எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு தட்டுல ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு கண்டை பொங்கல் கொடுப்பேன். எல்லாம் கேட்குங்க. இட்லியை நீங்க சாப்பிட்டா இட்லியோட சத்தெல்லாம் கண்ணுக்கு மட்டும்தான் போகணும். தோசை சாப்பிடுறீங்கல்ல, அதோட சத்து மூட்டுக்கு மட்டும்தான் போகணும். பொங்கல் சாப்பிடுறீங்கல்ல, அந்த சத்தை நீங்க காதுக்கு மட்டும் தான் அனுப்பணும். யாராவது செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம், முடியுமா? இட்லி சாப்பிட்டு இட்லி நீ நேரா கண்ணுக்கு சொல்ல முடியுமா? தோசை சாப்பிட்டு நீ மூட்டுக்கு போன்னு சொல்ல முடியுமா? என்னங்க
ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு கரண்டி பொங்கல் சாப்பிட்டா எல்லா செல்லுக்கும் சமமா போகுமா போகாது? சரி, தண்ணி குடிக்கிறீங்க, நான் குடிக்கிற மாதிரி குடிச்சு காட்டுறீங்களா? இது வந்து இருதயத்து, இது வந்து கல்லீரலுக்கு, இது தைராய்டுக்கு. இப்படி தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி தண்ணீர் குடிக்க முடியுமா? மூச்சுக்காத்து, இது வந்து கால்களுக்கு, இது வந்து கைகளுக்கு, இது வந்து முடிக்கு, இது மூக்குக்கு. ஏங்க நான் கேட்கறது புரிஞ்சுதா இல்லைங்களா? நான் தமாசாலாம் பேசுறீங்க, சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. சாப்பிட்டா தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனியாக சாப்பிட முடியுமா? தண்ணீர் குடித்தால் தனித்தனி உறுப்புக்கு குடிக்க முடியுமா? மூச்சு காத்தை இழுத்தால் தனித்தனி உறுப்புக்கு இழுக்க முடியுமா? அப்படி இல்லாத பொழுது தனித்தனி உறுப்புகளை மட்டும் எப்படி தனித்தனியாக நீங்கள் வைத்தியம் பார்க்கிறீர்கள் தான் கேள்வி. புரிஞ்சுக்குங்க. சாப்பிட்டா சாப்பாடு வாயில ஜீரணமாயி, வயிற்றுல ஜீரணமாயி, குடல ஜீரணமாயி, சத்து பொருளா மாறி ரத்தத்துல கலக்குது. ரத்தம் தான் எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்குது. தண்ணி குடிச்சா அது கிட்னிக்கு போகுது, சிறுநீரகம். தண்ணியில் இருக்கிற எல்லா சத்தையும் எடுத்து பிளட்ல தான் கலக்குது, ரத்தத்துல. ரத்தம் தான் எல்லா உறுப்புக்கும் கொண்டு போகுது. மூச்சு காத்து இழுத்தா லங்ஸுக்கு போகுது, நுரையீரல தான் மூச்சு காத்துல இருக்கிற எல்லா ஆக்சிஜன், நைட்ரஜன் எடுத்து பிளட்ல கலந்து அது ரத்தத்துல எல்லா செல்லுக்கும் போகுது. புரிஞ்சுங்களா? சாப்பிட்டாலும் ரத்தமா மாறுது, தண்ணி குடிச்சாலும் ரத்தமா மாறுது, மூச்சு காத்து இழுத்தாலும் ரத்தமா மாறுது. நம்ம உடம்புக்குள்ள எந்த சத்து கொடுத்தாலும் கடைசியாக அது ரத்தத்தில் போய் கலந்து ரத்தம் தான் அனைத்து செல்களையும் குணப்படுத்தும் மருந்து. அவ்வளவுதாங்க. உங்க ரத்தம் சுத்தமாக இருந்தால், சுத்தமாக இருக்க வேண்டும், எல்லா பொருளும் இருக்க வேண்டும், நல்ல பொருளாக இருக்க வேண்டும், தேவையான அளவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எல்லா செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்தும். தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இன்னும் புரியலையா? இப்ப புரியும். நான் சொல்ற உதாரணத்தை நல்லா கவனிங்க, புரியும். மூட்டு வலிக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? கையில ஊசி ஊத்துறாரு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மூட்டு இங்க இருக்குது, கை இங்க இருக்குது, மூட்டு வலி அங்க இருக்குது, ஊசி போடுறது கையில. என்னைக்காவது கேட்டீங்களா, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மூட்டு வந்து இங்க இருக்குது டாக்டர், நீங்க கையில போய் ஊசி குத்துறீங்களே, இது நியாயமா? கையில ஊசி குத்துனா மூட்டு வலி எப்படி குணமாகும்னு கேட்டீங்களா? நீங்க சீரியஸாங்க, தமாசா பேசுறீங்க. இந்த அடிப்படை அறிவு இருந்தா நோய் நம்மளே குணப்படுத்திட்டு போயிடலாங்க. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மூட்டு வலிக்கு கையில ஊசி போட்டா எப்படி மூட்டு வலி குணமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பிரச்சனை மூட்டில் அல்ல. புரிஞ்சுக்குங்க. மூட்டில் உள்ள செல்களுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தும் அறிவு உள்ளது. அந்த செல்லுக்கு தேவையான சில தாது பொருட்கள் உங்கள் ரத்தத்தில் கெட்டுவிட்டது, இல்லாமல் போய்விட்டது. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுகள் அதை உங்ககிட்ட சொன்னா, இந்த மாதிரி கிளாஸ் நடத்தி புரிய வச்சுட்டா நீங்களும் நல்லா போயிருவீங்கல்ல, உங்களுக்கு வருமானம் வராதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வைத்தியத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு WHO FDAன்னு பேரை வச்சு ஊர்ல இருக்கிற நல்ல காரிய மன்றங்களை எல்லாம் தூக்கி மிதிச்சு அடிச்சு உதச்சு யாரெல்லாம் இயற்கை வைத்தியம் பண்றாங்களோ அத்தனை பேர்த்து மேலே எல்லா பிரச்சனையும் பண்ணி எவனையும் உட்பட விடாம பண்ணி கூத்து பண்ணிட்டு அதுக்கு ஒரு சயின்ஸை கண்டுபிடிச்சு ஊசியை கண்டுபிடிச்சு அதுல 4 பொருளை போட்டு பாக வைத்தியம் பண்றேன்னு சொல்லி கையில வந்து ஊசி சொல்லுறாங்க. நல்லா கேட்க, ஊசின்னா முதல்ல என்ன? அந்த ஊசின்னு என்னங்க? தண்ணிக்குள்ள 4 பொருள், அவ்வளவுதான். அப்போ ஒரு 4 தாது பொருளை தண்ணியில போட்டு அதை ரத்தத்துல சொருகின உடனே அந்த பொருள் கையில போட்டாலும் மூட்டுக்கிட்ட வரும், இந்த கையில போட்டாலும் மூட்டுக்கிட்ட வரும், இடுப்புல போட்டாலும் மூட்டுக்கிட்ட வரும். யோசிங்க. அப்ப கையில் ரத்தத்தில் சொருகப்பட்ட ஒரு தண்ணீரில் உள்ள 4 பொருள் கலந்தவுடன் அந்த பொருள் மூட்டிடம் வரும் பொழுது மூட்டில் உள்ள செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உள்ள செல்கள் அந்த பொருளை எடுத்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இது வந்து என்ன புரியுதுன்னா, உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. ஏங்க எனக்கு சின்ன வயசுல கண்ணு வலிங்க, இப்ப இல்ல, சின்ன வயசுல எங்க அப்பாட்ட அழுத,
எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாருங்க. என்ன அந்த டாக்டர் குப்புற படுக்க வச்சு இங்க பின்னால ஊசி குத்திட்டாருங்க. நான் குப்புற படுத்துட்டே யோசிக்கிறேன். கண்ணு வலி தானே வந்தோம், இதுவா வலிக்குதுன்னு வந்தோம். அவர் இதுக்கு அந்த பக்கம் போய் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸா கேக்குறேங்க, கண்ணு வலிக்கு இடுப்புல ஊசி குத்துறீங்களா இல்லையா? கண் எங்க இருக்கு, இடுப்பு எங்க இருக்குது? கொஞ்சம் யோசிச்சிங்களா என்னைக்காவது? அப்ப உங்க பிரச்சனை எங்க இருக்கு? கண்ணுல இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் உடம்புல ஒவ்வொரு உறுப்புல நோயின்னு சொல்றீங்களோ அது உறுப்புல கிடையாதுங்க, உங்க ரத்தத்துலதான் நோய் இருக்கு. கான்செப்ட். அப்போ இடுப்பில் குத்தும் ஒரு ஊசியில் உள்ள சில பொருள்கள் ரத்தத்தில் கலந்து அது சுத்திக்கிட்டு கண்ணிடம் வரும்போது கண் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. உட்கார்ந்து யோசிங்க, எல்லாமே புரியும். நீங்க நல்லா கவனிங்க, இப்படி சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்க. நமது உடம்புல எந்த உறுப்புல நோய் இருந்தாலும் ஆங்கில மருத்துவர்கள் கையிலோ இடுப்புல ஊசி குத்துறாங்களா இல்லையா? இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு இடத்துல ரத்தத்துல ஒரு பொருளை கலந்தா எல்லா உறுப்பும் குணமாகும். குளுக்கோஸ் டப்பா மாற்றுறாங்களா இல்லையா? இந்த இடத்துல மாற்றுறாங்களா இல்லையா? அப்ப எல்லா செல்லுக்கும் போகுதா இல்லையா? அப்ப பிளட்ல ஒரு பொருளை போட்டா எல்லா செல்லுக்கும் போகணும்னு சாதாரண விஷயம் இது. புரிஞ்சுக்குங்க. இதுல என்ன புரியுது? தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை இல்லை. காது வலிக்கு காதுல மாத்திரை சாப்பிடுறீங்களா, வாயில மாத்திரை சாப்பிடுறீங்களா? இது என்ன அநியாயமா இருக்குது? காதல் நோய் வந்து வாயில எங்க மாத்திரை சாப்பிடணும்? இதுல என்ன புரியுது? ஏங்க, எல்லா வியாதிக்கும் வாயில தானே மாத்திரை சாப்பிடுறீங்க, எல்லா நோய்க்கும் கையில தானே ஊசி போடுறீங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எல்லா வியாதிக்கும் ரத்தத்தில் ஒரு பொருளை கலந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. அந்த பொருளை மருத்துவர்கள் ஒவ்வொரு சிகிச்சை கொடுப்பவர்களும் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட கெமிக்கலை அனுப்புகிறார்கள். நான் என்ன சொல்றேன், சாப்பாட்டுல இருந்து, தண்ணியில இருந்து, மூச்சு காத்துல இருந்து நீங்கள் எந்த உறுப்புக்கு எந்த வியாதி குணப்படுத்தும் நினைக்கிறீங்களோ அந்த சத்து பொருளை சாப்பாட்டுல, தண்ணியில, மூச்சு காத்துல எடுக்க முடியும் என்று ஆணித்தனமாக நான் கூறுகிறேன். அதை யாராவது அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அறிவில்லை என்று கூறுகிறேன். அடிப்படை அறிவு கூட இல்ல. ஒரு மருந்தும் மாத்திர இருக்கிற பொருளை சோத்துல எடுக்க முடியுங்கிற இது கூட நமக்கு புரிஞ்சுக்கலாம்னு எதுக்கு படிச்சு நீ? சீரியஸா கேக்குறாங்க. எது சொன்னாலும் சரி முட்டக்க மட்டக்க ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறது. யோசிக்கணும், அறிவு இருக்கணும். முதல்ல அது என்னன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கேள்வியை கேட்கணும். சோத்துல இல்ல சாப்பாட்டுல இல்லாத ஒரு சத்தா மருந்துல வந்துற போது ஒத்துக்க மாட்டாங்க. காத்துல எல்லாமே இருக்குதுங்க. காத்துல இருக்கு, தண்ணீர் இருக்கு, சாப்பாடு இருக்கு, எடுக்க தெரியல. புரிந்து கொள்ளுங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. தனித்தனி வியாதிக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் இல்லைங்க. என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. எந்த நோயா இருந்தாலும் சரி, இந்த அஞ்சை நீங்க சரி பண்ணுங்க, உங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். இந்த அஞ்சை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, செலவில்லை, குணமாகும். உடனே அடுத்த கேள்வி, ஏன் தம்பி இந்த அஞ்சையும் எப்படி சரி பண்றதுன்னு கத்து கொடுத்து எல்லா நோயும் குணமாயிடுச்சுன்னா இந்த உலகத்துல மருந்து மாத்திரையே தேவையில்லையா? ஹாஸ்பிட்டலே தேவையில்லையா? ஆபரேஷனே தேவையில்லையா? மெடிக்கல் ஷாப்பே தேவையில்லையா? ஆங்கில மருத்துவமே தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தேவைதான். நான் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 விஷயம் சரி பண்ணா எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும்னா எல்லா வியாதியும் இல்லை. புரிஞ்சுக்குங்க. 95% வியாதிகளை மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும். நோய்கள் 2 வகைப்படும். நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய், நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத நோய். 2ஆ பிரிக்கிறீங்க. நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய் 95 விழுக்காடு, 95% நமக்கு நாமே குணப்படுத்திடலாம், யாரும் தேவையில்லை. மிச்சம் இருக்கிற 5%, 5% வியாதிக்கு மட்டும்தான் நீங்க மருத்துவரை பார்க்கணும், மாத்திரை சாப்பிடணும், ஆபரேஷன் தேவைப்பட்டாலும் செய்யணும். நான் ஒன்னும் ஆபரேஷனே பண்ண வேண்டாம்னு சொல்லல, மருந்து மாத்திரையே சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஆங்கில மருத்துவத்துல போகாதீங்கன்னு சொல்லல, மெடிக்கல் ஷாப்பு போகாதீங்கன்னு சொல்லல, மாத்திரை சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. அதாவது 195க்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு இயற்கையா குணப்படுத்திருங்க. முடியாத 5க்கு போங்க, வேண்டாம்னு சொல்ல. எல்லாத்துக்கும் ஓடாதீங்க. அதே மாதிரி அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா அதெல்லாம் முடியாது, நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி கூப்பிடுறது அராஜகம். என்னால ஒரு காரியம் செய்ய முடியும், எனக்கு அறிவு இருக்கு, நான் பண்ணிக்கிறேன்னா அதெல்லாம் முடியாது, சட்டப்படி செல்லாதுன்னு கேட்டீங்கன்னா யார் எழுதுன சட்டம்? யோசிங்க. நீ அறிவுகிட்டத்தனமா சட்டத்தை போட்டுருவ, நான் வந்து பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எத்தனை முறை எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் சரி, என்ன கேஸ் போட்டாலும் சரி, நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன்.
புரிஞ்சுக்குங்க. நான் பேசிட்டு இருக்கிறது அறிவு, நீங்க பேசிட்டு இருக்கிறது அராஜகம். 2 வித்தியாசம் இருக்கு. என்னால ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னா நான் குணப்படுத்திட்டு போறேங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஹாஸ்பிட்டல் வந்துதான் ஆகணும், மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும், ஆபரேஷன் பண்ணுதான்னு சொல்றது இது அராஜகம். எனக்கு வேணும்னாதான் வர முடியும், எனக்கு தேவையான வருவேன், என்னோட சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரம். புரிஞ்சுக்குங்க. எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியுங்க. தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லைங்க. சிம்பிள். நாங்க வரோம், எப்ப வரோம், முடியலன்னு வரோம். எப்ப வரணும் சொல்லுங்க. எதெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய் இவருங்க. சில விஷயத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாங்க. எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி சொல்றது, மண்டை உடையிறது, பிறப்புக்கும் பொழுதே சில உறுப்புகள் ஊனமா பிறக்கிறது. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நாங்க வரங்க. நம்ம வரலன்னு சொல்லிங்க, வரங்க. 100ல 5 எமர்ஜென்சிக்கு வரங்க. 95க்கு வர சொல்லி கம்பல் பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, சீட் பண்ணாதீங்க. இதனோட என்னுடைய கருத்து. இந்த வைத்தியம் என்ன பண்ணுது? முக்கியமான எமர்ஜென்சில நம்மளை காப்பாத்துறாங்களா? கடவுள் சூப்பர், தேங்க்ஸ், நன்றி, சல்யூட், எல்லாம் ஓகேதான். இந்த 5 விதமான 5% எமர்ஜென்சியில் நம்மளை காப்பாத்துறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 95 நோய்களுக்கு தவறான வைத்தியம் பார்த்து நம்மளை ஏமாற்றி தலையில் மிளகாய் அரைத்து வைத்தியம் செய்வதை, மாத்திரை கொடுப்பதை, பொய்யான ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுப்பதை, இயற்கை வைத்தியத்தை எதிர்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மீண்டும் சொல்றேங்க, நான் பிளாங்கா இருக்கிறேன். நான் வைத்தியத்தை எதுக்கல, தப்பான விஷயத்தை மட்டும்தான் எதுக்குறேன். நல்ல விஷயம் பண்றீங்களா? எமர்ஜென்சி பாருங்க, யாரும் வேண்டாம், நான் துப்பாக்கி சொல்றாங்களா, கூட்டிட்டு போங்க, ஆபரேஷன் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. சுகருக்கு பிபிக்கெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றது நியாயமே இல்லை. வைரஸ் வருதுன்னு சொல்லி மாஸ்க் போடுறது அறிவு கட்ட செயல், ஒரு அடிப்படை அறிவில்லாத செயல். நான் சொல்லல, ஜெர்மன் இருக்கிற 500 டாக்டர் சொல்லிக்கிறாங்க. மாஸ்க் போடுறது முட்டாள்தனம். கையை கழுவுறது, கையை கழுவுனா போதுங்க, காலை யாரு கழுவுறது? நீங்க யோசிச்சு பாருங்க, கையை மட்டும் கழுவுனா கிருமி வராதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். இன்னும் நிறைய இருக்குதுங்க. அப்ப நம்ம கோவம் வருமா இல்லையா, நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதுக்கு இதெல்லாம் சொல்லிருக்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன், நான் ஆங்கிலம் வைத்தியத்துக்கோ இதுக்கோ எதிரான கிடையாது, தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான். எமர்ஜென்சியான 5% வியாதிக்கு நாங்க வரேங்க, பாருங்க. ஆனா 95% விட்டுருங்க, நாங்களே நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு அறிவு இருக்கு. அதுக்கும் வந்துதான் ஆகணும், இப்படிதான் செஞ்சுதான் ஆகணும் சொல்றது வன்மையாக கண்டிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக நான் ஒத்துக்க முடியாது. ஆமாங்க, எதுக்கு மட்டும் சொல்லிருக்கிறேன்னா, 95 வியாதிக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, மாத்திரை தேவையில்லைங்க, நம்மளே சரி பண்ணிக்கலாங்க. எப்போ இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒழுங்கு செய்தால். அடுத்த விஷயம், சரி தம்பி, இந்த 5 விஷயத்த ஒழுங்கு பண்ணா எல்லா செல்லும் புதுசா மாறிடும், எல்லா நோயும் குணமாயிரும் சொல்றியே, இப்படி 5 விஷயத்த ஒழுங்கு பண்ணி புதுசா மாறி நல்லா அப்படி வாழ்ந்துட்டே இருந்தோம்னா, நோயோடு இல்லாம இருந்தா அப்ப நமக்கு சாவே வராதா? அடுத்த கேள்வி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதாவது ஒவ்வொரு மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், ஒரு உயிரினங்களுக்கும் வாழ்நாள் இருக்குதுங்க. இப்ப கொசு இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல செத்துறதா இல்லையா? ஆமை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வயசு வாழுது? 350 வயசு வாழுதுங்க. யானை 100 வயசு வாழுதுங்க. இப்ப ஒரு நாயினா ஒரு 5ல இருந்து 10 வயசு வாழுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் பறவைக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கா இல்லையா? அப்போ மனிதனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா செல்களுக்கு நோய் வந்துடும், இல்ல செல்கள் இறந்து போயிடும். உடனே இந்த 5 ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் நம்ம சாவே வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் நாம் இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு செய்தால், எமர்ஜென்சிக்கு மட்டும் மருத்துவரை பார்த்தால் போதும். எனவே மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் எங்கிட்ட சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில் கட்டி, கிட்னில கல்லு, சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற எந்த ஒரு நோயை பத்தி எங்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க. அதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நானும் சொல்லிக் கொடுக்கும் இந்த 5 விஷயத்தை இன்று முதல் நீங்கள் ஃபாலோ செய்து சரி செய்தால், இந்த 5 விஷயம் என்று சரியாகிறதோ அந்த வினாடி முதல் உங்கள் வியாதிகள் குணமாகும். கண்டிப்பாக 3 முதல் 6 மாதத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் பார்க்கலாம். அனைத்து நோய்களுக்கும் ஒரே சிகிச்சை, தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சை இல்லை. உடனே சில பேர், சரி தம்பி நீ சொல்றது கரெக்டா தான்ப்பா, ஆனா எனக்கு வயசாயிருச்சு, நான் மூட்டு தேஞ்சு போச்சு, என் மூட்டு தேஞ்சு போச்சு, கிட்னி சுருங்கி போச்சு, வயசாயிருச்சுப்பா, கண்ணெல்லாம் போற அப்படியே மங்கலாயிருச்சுப்பா. இப்போ ஒருவேளை நீ முதல்லயே என்கிட்ட தெரிஞ்சு உன்னை பத்தி புரிஞ்சு இந்த 5 விஷயத்த ஒழுங்கு பண்ணியிருந்தா என்ன குணப்படுத்தி இருக்கலாம். இப்ப எனக்கு வயசாயிருச்சு, உடம்புல எல்லா நோயும் பல உறுப்புகளில் பல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இப்போ போய் இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணா குணமாகுமா?
அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க 150 வயசா இருந்தாலும் சரி, 85 வயசா இருந்தாலும் சரி, 35 வயசா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை எந்த வினாடியில் ஃபாலோ செஞ்சு ஒழுங்கு செய்கிறீர்களோ அந்த வினாடி முதல் நோய்கள் குணமாகும். இந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற சிகிச்சைக்கு வயது வரம்பு கிடையாது. அறிவு இருந்தா போதும், புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்பொழுது உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதோ வயசுக்கு வித்தியாசம் கிடையாது. உடனே கேட்கலாம், அது எப்படின்னு கேட்டா, ஆமாங்க மூட்டு தேஞ்சு போச்சுங்க, கிட்னி சுருங்கி போச்சுங்க, இந்த 5 விஷயத்த ஒழுங்கு பண்ண உடனே புது கிட்னி மாறிடுங்க, புது மூட்டு மாறிடுங்க. நம்ம குடல் இருக்கு இல்லையா, குடல் இன்டெஸ்டைன் 36 மணி நேரத்தில் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. எல்லா செல்லும் புதுசா மாறுதுங்க. ஏங்க இப்ப நம்ம இருக்கிறீங்களா, போன வருஷம் இருந்த உடம்பே இல்லைங்க. குடல் 36 மணி நேரத்தில் செல்களை புதுப்பிக்கிறது. லிவர் 1 இயர்ல புதுப்பிக்கிறது. WBC 13 நாட்களில் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. RBC 120 டேஸில் புதுப்பிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் அனைத்து உறுப்புகளும் குறிப்பிட்ட நாளில் செல்ல சாகடிச்சு புதுசா மாத்துது. இதுக்கு பேர் ரீஜெனரேஷன் பேரு. இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு செய்கிறீர்களோ ஒரு வருடத்தில் உங்கள் எல்லா உறுப்புகளும் புதிதாக மாறிவிடும். அப்பொழுது நோய் உள்ள செல்கள்லாம் செத்து புதிய செல் எப்பொழுது வருகிறதோ கண் புதிதாக மாறும், கிட்னி புதிதாக மாறும், மூட்டு புதிதாக மாறும். எனவே என்னிடம் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. புரிஞ்சுக்கீங்க. மீண்டும் 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 சொல்றேன், எனக்கு நேரம் இல்லைங்க. அதாவது எனக்கு எவ்வளவு அதிக நேரம் தரீங்களோ அவ்வளவு புரிய வைக்க முடியுங்க. யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணா ஒண்ணுமே புரியாதுங்க. எனக்கு ஒரு நாளே பத்தாதுங்க. ஆக்சுவலா 21 நாளே பத்தலைங்க. போன மாசம் 21 நாள் கிளாஸ் நடத்தினங்க. ஆனா 10ல 23 நாள் ஆயிடுச்சு. அப்பவும் பத்தலைங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா 60 நாள் பேசணுங்க. அப்பதான் எனக்கு ஆசை தீருங்க. எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு. புரிஞ்சுக்குங்க. எனக்கு நிறைய புரிஞ்சிருச்சு. புரிய வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருக்கு. நான் 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன். யாரு கேட்டாலும் டைம் இல்லைங்கிறீங்க. அப்படி என்னதான் டைம் இல்லாம என்னதான் பண்ணணும் தெரியல. நமக்கு தேவைக்கு என்னங்க டைம்? புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க மணி 11:30 ஆயிடுச்சு. அதாவது கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, நமது உடம்புல எந்த வியாதி வந்தாலும் தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை இல்லை. இந்த 5 விஷயத்த நீங்க சரி பண்ணா உங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். இன்னைக்கு இந்த ஒரு நாள் கிளாஸ்ல இவ்வளவுதாங்க சொல்ல முடியும். மேலும் விவரங்களுக்கு இன்னும் டீடைலா சுகர்னா என்னன்னு ஒரு மணி நேரம் பேசுவேன், பிபி பத்தி 1 மணி நேரம் பேசுவேன், கேன்சரை பத்தி 1 மணி நேரம் பேசுவேன், எய்ட்ஸ் பத்தி, ஒவ்வொரு நோயை பத்தி ஒரு மணி நேரம் பேசி டீடைலா எல்லா தைராய்டு இப்படி எல்லா நோயை பத்தியும் இன்னும் டீடைலா வேணும்னா நீங்க 5 நாள் வகுப்புடைய ஆடியோவை கேட்டா கூட போதுங்க, வீடியோவை பார்த்தா கூட போதுங்க. அதெல்லாம் கடைசியா உங்களுக்கு அது இப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற விஷயத்தையும் சொல்லுவேன். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, புரிஞ்சுக்குங்க, இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு செய்வதுன்னு கத்துக்கிட்டா போதுங்க.